ராமமூர்த்தி அவர்கள் ராமமூர்த்தி இந்த இவிஎம்ல தமிழ்நாட்டில் ஒரு விஐபியினுடைய தொகுதி வெற்றியை பொறுத்த மட்டும் ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டு இருந்தது. அது குற்றச்சாட்டு அளவிலே இருக்குது. ஸோ அதனால நான் பேரையே ஊர் பேரையே சொல்ல விரும்பலை. அதில் என்ன குற்றச்சாட்டு வந்ததுன்னு கேட்டிங்கன்னா, ஜெயிச்சவருக்கு எப்படி ஜெயிச்சார்னா 6 அசம்பிளி செக்மெண்ட்டில் ஒரு அசம்பிளி செக்மெண்ட்டில் விழுந்த டோட்டல் நம்பர் ஆஃப் ஓட்ஸ் அதே தான். ஆனால் தோற்றவருடைய வாக்குகள் வெற்றி பெற்றவருடையதாக அறிவிக்கப்பட்டன. வெற்றி பெற்றவர் பெற்ற வாக்குகள் தோற்றவர் பெற்ற அந்த டிஃபரன்ஸ்ல இவர் ஜெயிச்சிறார். முதல் எழுத்தும் கடைசி எழுத்தையும் சொல்லுங்க. யாரது? சிதம்பரம் அந்த குற்றச்சாட்டு தான் அங்க வந்தது. ஆனா அந்த குற்றச்சாட்டிற்கான அடிப்படை இவிஎம் இல்ல. இவிஎம்ல வந்த வாக்கு டோட்டல் வாக்கு அதே தான். அதை கவுண்ட் பண்ணி இவர் பேர்ல போட வேண்டிய வாக்கு அவர் பேர்ல போட்டு அவர் பேர்ல போட வேண்டிய வாக்கு இவர் பேர்ல போட்டது மனிதனுடைய குற்றம், அந்த ரிட்டர்னிங் ஆபீசருடைய குற்றம் அது. ஸோ நீங்க ஒரு ரிட்டர்னிங் ஆபீசர் செய்யற தப்ப மெஷின் மேல போட முடியாது. தவறுகளுக்கு பொறுப்பேற்கணும்ல. அது யார் பொறுப்பேற்பாங்க? மெஷினை பொறுப்பேற்கும். தவறு யார் செஞ்சாங்களோ அவங்க தானே மேடம் பொறுப்பேற்கணும். இப்ப குற்றச்சாட்டு மனிதர்கள் மேல இல்ல, மிஷின் மேலேயே குற்றச்சாட்டு வந்திருக்கின்றது. நண்பர் சொல்றாரு, அவர் என்ன சொல்றாருன்னா, அந்த ப்ரோக்ராம் எழுதுறதே என்னன்னா இந்தியாவில் இல்ல வேற இடத்துல இருந்து எழுதுறாங்க, அதனால என்னுடைய சந்தேகத்தை தீர்க்கணும் அப்படிங்கிறது. அதான் ரொம்ப எளிமையான ஒரு விஷயம். அது எனக்கு தெரிந்த விஞ்ஞானம், நான் விஞ்ஞானம் படிக்கல. ஆனால் இந்த இவிஎம் இருக்கு இல்லையா, இது கிட்டத்தட்ட நம்ம கால்குலேட்டர் மாதிரி. நீங்கள் வெளியிலேருந்து அதை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியாது. கால்குலேட்டர் உங்களுக்கு கணக்கு போடும், எல்லாமே பண்ணும். பட் அதனோட ப்ரோக்ராமிங் எல்லாமே அந்த கால்குலேட்டரோட முடிஞ்சிடும். ஸோ நீங்கள் சொல்கிற எலக்ட்ரானிக் சிஸ்டத்துக்கு சுவிட்ச் ஆஃப் பண்ணிங்கன்னா அது நீங்கள் மேனிப்புலேஷன் ஈஸியாக போயிடும். நீங்கள் சைனாவில் இருந்தோ பாகிஸ்தானில் இருந்தோ பண்ணிட்டு போயிடலாம். ஸோ ஆக இப்போ இருக்கிற இந்த எலக்ட்ரானிக் மிஷின், அந்த பாரத் எலக்ட்ரானிக்ஸ் லிமிடெட்னுடைய கண்டுபிடிப்பு அது. ஸோ அது இந்தியாவினோட கண்டுபிடிப்பு. ப்ரோக்ராம் எழுதுறதுக்கு மட்டும் ஒருத்தர் போய் யூஸ் பண்ணோம்னா அது யாரும் வெரிஃபையே பண்ணுறதில்ல அப்படின்னு சொல்கிறாரு. இந்த குற்றச்சாட்டு அவர் எங்கேருந்து எடுக்கிறாருன்னு கூட எனக்கு தெரிய மாட்டேங்குது. அந்த மாதிரி இல்லை எந்த ஒரு நிறுவனமும் உலகத்தில் தரமான பொருட்களை சப்ளை செய்கிற எந்த ஒரு நிறுவனமே குவாலிட்டி கண்ட்ரோலில் செக்கிங்கு இதெல்லாமே பண்ணாமல் அந்த பொருளை வெளியே அனுப்புவாங்கன்னு சொன்னால் நீங்கள் பாரத் எலக்ட்ரானிக்ஸ் தான் இழிவுபடுத்துறீங்கன்னு என்னோட பதிலாக இருக்கும். நீங்க பாரத் எலக்ட்ரானிக்ஸ் இல்ல, எந்த நிறுவனமுமே அந்த ஒரு விஷயத்தை செய்யாது. பாரத் எலக்ட்ரானிக்ஸ் மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ் கண்ட்ரோல், அதே மாதிரி எலக்ட்ரானிக் கார்பரேஷன் அண்டர் டிபார்ட்மெண்ட் ஆஃப் அட்டாமிக் எனர்ஜி அதுக்கு அண்டர்ல இருக்குது. அதனால இத நம்ம அவங்களையும் நம்பலன்னா அப்புறம் யாரை தான் நம்ப போறோம்? அவங்க நம்பாட்டி அதான் சொல்றேன். நீங்க இந்த சோர்ஸ் கோட்ல உங்களால ஏன் மேல் பிராக்டிஸ் பண்ணி அங்கிருந்து எடுத்துட்டு வந்து காமிக்க முடியல? நீதிமன்றத்துல ஒரு 10 மிஷினை எடுத்துட்டு வந்து காமிங்க. உங்களுக்கு இல்லையா சோர்ஸ்? 60 ஆண்டு 55 ஆண்டுகளா இந்த நாட்டை நீங்க தானே ஆட்சி பண்ணிருக்கீங்க. உங்களுக்கு அமெரிக்கால சோர்ஸ் இல்லையா? எடுத்துட்டு வந்து காமிங்க. நீங்க இப்படி சொன்னீங்கன்னா ஒருத்தர் இப்ப நான் கொலை பண்ணலன்னா நான் தான் தேடி வந்து ஆதாரம் கொடுக்கணும். நீங்க ஈஸியா சொல்லிட்டு போயிடுவீங்களா என்ன கொலைகாரன்னு? ஆதாரம் வேண்டாமா? அதுதானே எலெக்ஷன் கமிஷன் திரும்ப ஒரு சவாலை முன்வைக்குது. யாராவது இந்த மிஷினை மேனிபுலேட் பண்ண முடியும் அப்படின்னு எங்க முன்னாடி நிரூபிங்க. நீங்க சொல்றது ஒத்துக்க யாருமே ஒத்துக்க மாட்டேன்றாங்க. 55 லட்சம் மிஷினையும் நாங்க இது எதுவுமே மேல்படேஷன்ல 55 லட்சம் மிஷினையும் காமிச்சிருக்க முடியுமா? இந்த 55 லட்சம் மிஷின்ல எதனா 10 நீங்க பண்ணி காமிங்கன்றாங்க. அது ஓபன் சோர்ஸ் கூட ஏன் கட்சிகள் முன் வரல? நான் என்ன கேள்வி கேக்குறேன்னா, சோர்ஸ் கோட் ஏன் சொல்ல மாட்டேங்கறீங்க? இப்ப இதுக்கு தான் சார் அவர் பதில் சொல்லிட்டாரு. அதுதான் அவர் பதில் சொல்லிட்டாரு. அமெரிக்காவுல உற்பத்தி பண்றான், ஜப்பான்ல உற்பத்தி எல்லாத்தையும் கொண்டு வந்து கொடுக்கணும் அப்படின்னு நிரூபிக்கணும்னா சந்தேகம் நீதிமன்றத்துல கேட்கலாம். இதையே நீங்க நீதிமன்றத்துல கேட்கலாம். இதையே நீதிமன்றத்துல கேட்கலாம். முறைப்பாண்டியனுக்கு தெரிஞ்சது ஏன் பிரசாந்த் பூஷனுக்கு தெரியல? முறைப்பாண்டியனுக்கு இருக்கிற இந்த நாலேஜ் ஏன் பிரசாந்த் கிஷோனுக்கு இல்ல? இதுதான் கேக்குறேன். இவருக்கு இருக்கிற நாலேஜ் ஏன் அந்த சுப்ரீம் கோர்ட் கேள்வி கேட்கலாம்? கேட்டுட்டே இருக்கிறதுக்கு ப்ரோகிராமிங் can be altered. இல்ல can be altered, may be altered. ஆல்ட் பண்ணி காமிங்க. program, computer program. நீங்க எல்லாமே ஆல்டர் தான் சார். எவ்வளவு வேணா குற்றச்சாட்டு துரைபாண்டியன் இப்படிப்பட்டவரா அவர் சொல்றேன். பேப்பர் பேலட் நான் பூத்ல உட்கார்ந்து இருக்கோம். பூத்ல உட்கார்ந்து எல்லாம் முடிச்சு சீல் போட்டு எல்லாமே லாரியில ஏத்துறோம். லாரியில ஏத்துற பிறகு நம்ம கூட போவாங்களா?
லாரியில வச்சு மாத்திரம் என்ன ஆகுதுன்னு கேட்டா என்ன பதில் சொல்றீங்க? இல்லை மேடம், அதான் இந்த மேடம், சந்தேகம் இல்ல, இல்ல. பதிலே இல்ல. இதுக்கும் வேணுமா வேண்டாமா சரி, இப்ப இல்ல. நீதிமன்றமும் விவிபேட்டை எண்ணணுமா வேணாமா, ஒப்புகை சீட்டை எண்ணணுமா வேணாமா, அதுதான். உச்சநீதிமன்றத்துல வழக்கு வந்து வாக்குச்சீட்டுக்கு போகணுன்றதுதான். இல்ல, அதுவும் அது இல்ல. நீதிபதி அது மட்டும் இல்ல, இவங்க அது மட்டும் அதோட சொல்றாங்க சேர்ந்ததுதான். இல்லையா? எல்லாத்துலயும் எண்ணுங்கங்கறாங்க, அதுதான் அதுதான் சாத்தியம் இல்ல அப்படின்னு உச்சநீதிமன்றம் சொல்றாங்க. இவ்வளவு பேர் அதனால delay ஆகும். நம்பிக்கை அதனால delay வைக்கணும். ஆகும். தேர்தல் ஆணையத்துக்கு எல்லாத்தையும் நீங்க சந்தேகப்பட்டா எப்படி அப்படிங்கறத உச்சநீதிமன்றம் கேக்குறாங்க. சந்தேகம் வரும் எனக்கு. பெரிய ஏன் பெரிய வராது? சுமையை ஏன் நீங்க வராது? சுமத்துறீங்க. ஏங்க, ஒரு ஏங்க, சின்ன அவர் election என்ன கேக்குறாரு? appointment கூட ஒரு சம்பந்தமா? 5 நாள் போனா என்ன, எங்களை இதே திருப்திப்படுத்துதான் ஒரு அப்படிங்கறத செய்யுங்களேன் அப்படின்னு கேக்குறாரு. இல்ல ஒரு ரொம்ப சிம்பிளான விஷயம். ஒரு மெஷினில் ஒரு வாக்காளர் போய் வாக்கு பதிவு பண்ணுறதுக்கான அவகாசங்கிறது கிட்டத்தட்ட 45 செகண்ட்லேருந்து 60 செகண்ட், ஒரு நிமிஷம் வரைக்கும் ஆயிடுது. நீங்கள் வந்து ஒவ்வொரு வாக்குச்சாவடியிலும் கிட்டத்தட்ட 1200 பேர் வாக்காளர்கள் இருக்கிறாங்க. நீங்கள் இதுக்கான நேரம் அது வந்து கிட்டத்தட்ட 2லேருந்து 3 மடங்கு போகுதுன்னு வச்சுக்கோங்களேன். இன்றைக்கி ஒரு நாளில் நடத்துகிற தேர்தல் நீங்கள் 3 நாள் நடத்த வேண்டிய ஒரு கட்டாயத்துக்கு வரும். ஏன்னா அந்த மிஷின் இப்போ வந்து நீங்கள் சொல்கிற மாதிரி பண்ணணுமா இருந்ததுன்னா, ஒன்று இந்த வாக்கு இந்த இயந்திரங்களுடைய எண்ணிக்கை வந்து இப்போ இருக்கிறத விட 2 மடங்காவோ 3 மடங்காவோ பெருக்கி இப்போ ஒரு வாக்குச்சாவடியில் வந்து 10 மிஷின் இருக்கிற இடத்துல 30 மிஷின் பண்ணால் தான் இந்த 1200 பேர் வாக்குப்பதிவு செய்கிறதுக்கான ஒரு கால அவகாசம் நமக்கு கிடைக்கும். ஸோ எலெக்ஷன் கமிஷன் என்ன அவங்களுக்கு இருக்கிற கன்ஸ்ட்ரெயின்ட்டு, இன்றைக்கி தேதிக்கு எலெக்ஷன் வந்து ஒரு இடத்துல நடத்துறது ஒரே இடத்துல நடத்தும். ஆனால் 7 பேச நடத்தினா கூட ஒவ்வொரு இடத்துலையுமே ஒரே நல்ல இடத்துல ஜனநாயக நாடு இது. ஜனநாயகத்தை நிலைநாட்டணும் அப்படிங்கிறது தான் எண்ணம். அப்படி இருக்கும்போது ஒரு 4 நாட்கள் கூட எடுத்துக்கிட்டு இந்த விவிபேட்ல பதிவானதையும் நம்ம இவிஎம்ல பதிவான என்றதுல என்ன பிரச்சனை அப்படின்னு கேக்குறாங்க. அதான் நடைமுறை சிக்கல் என்னங்கிறத எலெக்ஷன் கமிஷன் சொல்லிட்டாங்க, உச்சநீதிமன்றம் ஒத்துக்கிட்டாங்க. நடைமுறை சிக்கல் வந்து இந்த கிட்டத்தட்ட இப்போ நம்ம வந்து பணியில் அமர்த்துகின்ற, ஏன்னா எலெக்ஷன் கமிஷனுக்குன்னு தனியாக ஸ்டாஃப் கிடையாது. நம்ம ஊரில் இருக்கிற பள்ளிக்கூடத்தில் இருக்கிற டீச்சர்ஸு, ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்டு, இவங்க தான் வந்து எலெக்ஷன் நேரத்தில் வந்து கூடுதல் ஒர்க்காக இது போய் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இது வந்து எந்த அளவுக்கு ஒரு மனிதன் மேலே அந்த சுமை, உங்களுக்கு ஒரு சின்ன சந்தேகம் வருது அப்படின்றதுக்காண்டி இவ்வளோ பேர் மேலே நீங்கள் எவ்வளோ சுமையை நீங்கள் ஏற்றணும்னு நீங்கள் நினைக்கிறீங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிடுங்க.